இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தோம் என்றால் திரும்பி பார் என்ற ஒரு மைய சிந்தனையின் அடிப்படையிலே நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய நாள் முழுவதும் நாம் திரும்பி பார்க்கக்கூடிய நாளாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில நாம் சற்று விவிலியத்தினுடைய பின்னணியிலே நாம் ஆழமாக சிந்திப்போம். இன்றைய நற்செய்தியாக லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 18 இறை திருவசனங்கள் 9 தொடங்கி 14 முடிய. தாங்கள் நேர்மையாளர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் திரும்பி பார் என்ற ஒரு மைய சிந்தனையின் அடிப்படையை சிந்திக்க இருக்கிறோம். இயேசு ஒரு கட்டத்தில் நற்செய்தியிலே சொல்லுகிறார், கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்காதே அப்படின்பாரு. ஆனா இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கக்கூடிய தலைப்பு திரும்பி பார் என்பதுதான். தேர்வு அறையில தேர்வெல்லாம் முடிச்சுட்டு கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியர் சொல்லுவார், அழகா சொல்லுவார், எழுதி இருக்கக்கூடிய அந்த வினாத்தாள்களை தேர்வு தாள்களை திரும்பி பாருங்க பிள்ளைங்களே அப்படின்னு சொல்லுவாங்க மாணவர்களை பார்த்து. அப்ப மாணவர்கள் யாரெல்லாம் ஆசிரியருடைய பேச்சை கேட்டு அந்த வினாத்தாள்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த விடைத்தாளை அவர்கள் திருப்பி பார்த்து எல்லாம் சரியா இருக்குதான்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கின்ற மாணவர்கள் ஏதோ ஒரு சிறிய பிழை இருந்தாலும் அதை மாற்றிக்கொள்ளலாம். இல்லை, நான் பார்க்காத மாணவர்கள் அது அவர்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் குறைவாக கூட இருக்கும். ஏன்னா ஏதேனும் தவறுகள் இருந்தால் மதிப்பெண் குறைவாக கிடைக்கும். அதே போலத்தான் தேர்வு தாளை திருப்பி பார்க்க தெரிகின்ற நமக்கு, சரிபார்க்க தெரிந்த நமக்கு, ஏன் நம்முடைய வாழ்க்கையை திருப்பி பார்க்க தெரியவில்லை என்பதுதான் இந்த ஆழமான செய்தி. இந்த தவக்காலம் முழுவதும் நாம் திரும்பி பார்க்க வேண்டும், நம்மையே நாம் திரும்பி பார்க்க வேண்டும். நான் என்ன செய்கின்றேன், என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, சொல் எப்படி இருக்கிறது, செயல் எப்படி இருக்கிறது, நான் எதற்காக திரும்பி பார்க்க வேண்டும் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணமாக, நான் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நான் தவறான இடத்தை நோக்கி செல்கிறேன். உதாரணமாக பார்த்தோம் என்றால், நான் திருச்சியை நோக்கி போகணும், ஆனா நான் தூத்துக்குடியை நோக்கி போய்கிட்டு இருக்கேன்னா இடையில் ஒருவர் சொல்லுகிறார், நீங்கள் செல்லக்கூடிய வழி தவறு, எனவே நீங்கள் திருச்சிக்கு போனா இப்படி போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், தவறா போய்கிட்டு இருக்கேன்னா எனக்கான பக்கத்தில் நான் திருப்ப வேண்டும். எந்த பகுதியில் நான் செல்ல வேண்டுமோ அந்த பகுதியில் திருப்ப வேண்டும். இதுதான் ஆன்மீகத்தில் ஒரு ஆன்மீகம் சொல்லுவாங்க. இந்த ஆன்மீகம்னா டேக் யூ டர்ன் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தவக்காலம் என்பது நம்மை திரும்பி பார்க்க அழைப்பு விடுக்கிறது. நான் சரியா போய்கிட்டு இருக்கேன்னா இல்லை தப்பா போய்கிட்டு இருக்கேன்னா? தப்பா போனா அதனால என் குடும்பத்துல ஏன் கஷ்டம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, கவலை இருக்கு? அப்ப நான் சரியா தான் போறேன்னா இல்லையா? ஏன் இந்த துன்பங்கள் என்னை மிகவும் ஆழ்த்துகிறது, என்னை வருத்துகிறது, என்னை சிந்திக்க விடாமல் சிதறடிக்கிறது, கடவுளிடம் நெருங்கி செல்லாமல் என்னை விலக்கி செல்கிறது அப்படின்னா திரும்பி பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். எனவே அன்பிற்கினியவர்களே, சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். ஒரு குதிரைக்கு ஏன் கடிவாளம் விடுகிறார்கள் என்றால் அதனுடைய பார்வை சிதறி போகக்கூடாது என்பதற்காக. நாம் மனிதர்களாகிய நாம் 2 சக்கர வாகனத்திலே செல்லும் போது ஏன் தலைக்கவசத்தை அணிந்து செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய பார்வையும் சிதறக்கூடாது, நேர்மையாக செல்ல வேண்டும். ஏதேனும் எதிர்பாராத விதமாக விபத்துக்கள் ஏற்பட்டு விட்டது என்றால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள நமக்கு அந்த தலைக்கவசமானது உபயோகம் உள்ளதாக இருக்கு என்பதைத்தான் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கிறோம். அதே போலத்தான் நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்ல நாம் சற்று திரும்பி பார்க்க வேண்டும். ஒரு 4 சக்கர வாகனத்திலேயோ இல்லையோ 2 சக்கர வாகனத்திலோ செல்லும் போது ஓரத்துல பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்கும். அது நம்ம எதுக்குன்னா பின்னாடி என்ன வருது அப்படின்னு பார்க்கறதுக்கு, இதை நம்ம வளையும் போது என்ன வருதுன்னு பார்க்கறதுக்கு. நம்ம வண்டியில போகும்போது யாரும் கண்ணாடியை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்ட மாட்டோம். எங்கே வளையணுமோ அந்த இடத்துக்கு வளையும் போதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஓரத்துல பார்ப்போம், எதுவும் வண்டி வருதா, வளையலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் வாழ்க்கையும் சற்று திரும்பி பார்க்க வேண்டும். ஏன் திரும்பி பார்க்க வேண்டும் என்றால், நாம் ஆகா
அப்பொழுது நாம் இப்படி முடிவெடுத்ததுனால் தானே இப்பொழுது கஷ்டப்படுகிறோம். இப்ப அடுத்த முடிவு நான் எப்படி எடுக்கணும்? அதே போல் நான் முடிவு எடுத்து விட்டேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை பாகற்காயை விட மோசமான கசப்பாக இருக்கும். பாவக்காய் விட சத்தாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த கசப்பான அனுபவங்கள் நம்மை நொந்து நூடுல்ஸ் ஆக்கிவிடும் என்று சொல்வது போல அப்படி நம்மளை நோகடித்து விடும். எனவே நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் திரும்பி பார்க்க எனக்கு கண் பார்வை கொடும் ஆண்டவரே என்று நாம் சொல்ல வேண்டும். ஏன் திரும்பி பார்க்க வேண்டும்? ஒரு ஊதாரி மைந்தன் செல்லுகிறான் செல்வத்தோடு, செல்வமெல்லாம் காலியான பிறகு திரும்பி பார்க்கிறான் ஆண்டவரை, தன் தந்தையை பார்க்கிறான். சக்கையு செல்வங்கள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் நிறைவு இல்லை. திரும்பி பார்க்கிறான், ஆண்டவரை நோக்கி செல்லுகிறான். இந்த நாளிலே நம்மிடம் என்ன இருக்கிறது, அதை வைத்து நாம் எவ்வாறு இறைவனுக்கு உதவி செய்கிறோம் என்பதை நாம் சற்று ஆழமாக திரும்பி பார்க்க வேண்டும். திரும்பி பார்ப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மென்மேலும் உயரும். நாம் பிறரை திரும்பி பார்ப்பதற்கு அல்ல, நம்மையே நாம் திரும்பி பார்க்க வேண்டும் என்ற ஒரு உண்மையை நாம் ஆழமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய பின்னணியில தான் இந்த நற்செய்தி. பரிசேயர் ஆண்டவரை நோக்கி அண்ணாந்து பார்க்கிறார். ஆண்டவரும் தன்னுடைய பெருமையை பற்றி பேசுகிறார். தன்னுடைய பெருமையோடு நின்றிருந்தால் கூட ஆண்டவர் மன்னித்திருந்திருப்பார். ஆனால் பிறரை ஒப்புமைப்படுத்தி பேசினார் அல்லவா, அப்பொழுதே அவர் பெரும் பாவியாக மாறிவிட்டார். இன்னைக்கு நானும் என்ன செய்கிறேன்? நானும் பரிசேயரை போலத்தான். இவெல்லாம் எப்படிப்பட்டவ, அவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு ஒன்றும் நடக்கலை, இவனுக்கு ஒன்றும் நடக்கலை என்று பிறரை ஒப்பிட்டு நம்முடைய பக்தி முயற்சிகளை நாம் காட்டுகிறோம். உடனே இப்போ போலியான பக்திகள் வந்துருச்சு. ஒருத்தர் கையை விரிச்சு வேண்டுனாருன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்து 10 பேர் கையை விரிச்சு வேண்டுவாங்க. அடுத்து ஒருத்தர் உருண்டு வென்றாருன்னா அடுத்து 10 நாள் உருண்டு வேண்டுவாங்க. ஏன்னா ஆன்மீகம் என்பது பிறரை காப்பி அடிப்பது அல்ல. பிறரை காப்பி அடித்து வருவது ஆன்மீகம் அல்ல. எப்படி ஒரு மாணவன் தேர்வு அறையிலே உட்கார்ந்து பிறரை பார்த்து எழுதி காப்பி அடிக்கிறானோ, அவன் எப்படி வெளியே துரத்தப்படுவானோ, அதே போல ஆன்மீகத்திலும் பிறரை காப்பி அடித்து நாம் ஆன்மீகவாதிகளாக மாறக்கூடாது. என்னுடைய ஆன்மீகம் என்ன, இறைவன் என்னிடம் விரும்புவது என்ன என்று நாம் சற்று திரும்பி பார்த்தோம் என்றால் நமக்கே தெளிவாக தெரியும். நான் ஏன் துன்பத்தில் இருக்கிறேன், நான் ஏன் துயரத்தில் இருக்கிறேன், நான் ஏன் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் ஏன் இப்ப பெரும் நஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னா நாம் சற்று ஆழமாக திரும்பி பார்க்க வேண்டும் என்பதுதான். அது ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வாழ்கிறார்கள், நாளைக்கு வாழ்றாங்க. ஆனா இன்னைக்கு வாழ்பவர்கள் மிகவும் குறைவு தான். எனவே நேற்றைய நாள் நடந்ததை நினைத்து கொண்டு வருந்தி கொண்டு வாழக்கூடிய மனிதர்களும், நாளைக்கு எப்படி இருக்குமோ என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய மனிதர்களும் தான் அதிகம் இருக்கிறார்களே ஒழிய, இன்றைய நாள் எப்படி இருக்கிறது, நான் எப்படி இருக்கிறேன் என்று சிந்திப்பவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். எனவே அன்பிற்கு இனியவர்களே, நாம் சற்று திரும்பி பார்ப்போம். திரும்பி பார்க்கவில்லை என்றால் நாம் யூதாசை போல தவறான வழியிலே செல்வோம். ஆனால் யூதாசு இயேசுவோடு தான் இருந்தார், இயேசுவோடு தான் அமர்ந்திருந்தார். அதே போலதான் நாமும் திரும்பி பார்க்காத மனிதர்களாக இருக்கும்போது இயேசுடைய சீடராக இருக்க முடியாது. நாம் பணத்திற்கும் கடவுளுக்கும் பணி செய்ய முடியாது என்பதை யூதாசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவோடு இருக்கிறார் என யூதாசை நாம் நினைத்து கொண்டிருந்தோம். இல்லை, அவருடைய உள்ளம் இயேசுவை விட மிகப்பெரிய ஒரு பள்ளத்தில் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இன்று நான் யூதாசை போல கோவிலுக்கு வருகிறேன், வேண்டுகிறேன், ஆனால் இயேசுவை விட்டு விலகிதான் இருக்கிறேனோ என்ற ஒரு ஆழமான ஆன்மீகத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் உண்மையிலேயே இயேசுவோடு இணைந்திருக்கிறேனா, இல்லை இயேசுவை விட்டு விலகி இருக்கிறேனா? இதை நான் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முக்கியமான வாக்குறுதியாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய மக்களே, நாமும் தொடர்ந்து ஒரு முறை திரும்பி பார்ப்போம். இந்த தவக்கால 40 நாட்களில் நான் திரும்பி பார்க்கிறேன். ஆண்டவரை இவ்வளவு தூரத்திற்கு என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார்கள், நன்றி செலுத்துகிறேன். இவ்வளவு தவறுகள் செய்தாலும் என்னை மன்னித்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் இவ்வளவு தூரத்திற்கு என் மீது அன்பு செலுத்துகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நான் உம்முடைய பிள்ளையாக இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்ற திரும்பி பார்க்கக்கூடிய முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு நமக்கான வழியையும் நமக்கான பாதையையும் காட்டி நம்மை மென்மேலும் உயர்த்துவார் என்பதுதான் உண்மையான செய்தி. எனவே நாமும் சற்று திரும்பி பார்ப்போம். இயேசுவை நம் தவற விடாமல் இருப்பதற்காகத்தான் திரும்பி பார்க்க சொல்கிறோம். எனவே திரும்பி பார்ப்போம், திருந்தி வாழ்வோம். அதுதான் இந்த தவக்காலத்தினுடைய முக்கிய செய்தியாக அமைகிறது. இன்றைய நாளிலே நாம் திரும்பி பார்ப்போம். என்னுடைய தோல்விக்கும் என்னுடைய வேதனைக்கும் காரணம் என்ன? நான் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறேனா, இல்லை பரிசேயரை போல பிறரை ஒப்பிட்டு நான் பேசுகிறேனா? நாம் பரிசேயரை போல ஆண்டவர் விட்டு விலகி இருக்க வேண்டாம். அந்த வரிதண்டுவரை போல நான் பாவி என்று மார்பிலே தட்டி கொண்டார் அல்லவா, அவரை போல நாமும் நம்முடைய மார்பிலே அடித்து ஆண்டவரோடு இணைந்து இல்லம் செல்வோம். ஆமென்.